13 வியா ரைட். சிலாக்கள் நீங்க இதை வி என்றீங்க, சிலாக்கள் இத 13 என்று சொல்றீங்க, சிலாக்கள் இத வண்ணாத்தி புட்டு அரவாசி என்று சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம், சிலாக்கள் இத பீட்டான்னு சொல்லலாம். இப்படி விளக்குதானே? சிலாக்கள் இத இதயம் இல்ல நாங்க லவ் பண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு குறியீடு சொல்லி சொல்லலாம். சொல்லலாமா சொல்லல? இவருக்கு கனமா பேர் வந்தது காரணம் இவரா மத்தாக்கள் மத்தாக்கள் என்று ஒரு காலமும் சொல்லாது. உப்பனங்கன் இவர் என்ன, இவருக்கு பி என்றது காரணம் இவரா மட்டாக்கள், இவருக்கு பி என்றது காரணம் இவர் என்று சொன்னா இவருக்கு பல பேர் வந்தது காரணம் இவரா மட்டாக்கள். இப்ப நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு கனமா பேர் வாரத்துக்கான காரணம் ஆறு, அவரே தான் காரணம், தவிர மட்டாக்கள் இல்லவே இல்லை. ஆனா நீங்க கேட்ட உடனே என்ன சொல்ற எல்லாரும் சேர்ந்து மட்டாக்கள் சொல்லிட்டு மட்டாக்கள்ல பழி போடுறது சரியான ஈஸியான வேலை. அளவு பேர் சொன்ன நீங்க மட்டாக்கள் தான் சொல்லி எல்லாருக்கும் சொன்ன நீங்க அவ்வளவுதானே? ஆகவே சரியான ஈஸி மட்டாக்கள்ல போடுறது பழிய அவ்வளவுதானே? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, எங்கட மனப்பான்மை எங்கள்கிட்ட இருக்குதா மட்டாக்கள் இருக்குதா? எந்த மனப்பான்மை எனக்கிட்ட இருக்குதா மட்டாக்கள் இருக்குதா? எந்த மனப்பான்மை எனக்கிட்ட இருக்குது. எந்த மனப்பான்மை இப்ப நான் கேட்பேன், காட்டுல 6 ராஜா, காட்டுல 6 ராஜா, காட்டுல 6 ராஜா, சிங்கம் ராஜா. ஏன் சிங்கம் காட்டுல ராஜா? காட்டில் இருக்கிற விலங்குகள்ல மிக பலமான விலங்கு சிங்கம். ஓமா இல்லையோ? ஓமா. ஏனென்றா காட்டுல சிங்கம் தென்னமரம் எல்லாம் புடுங்கி நாட்டும். என்ன, காட்டுல 6 ராஜா, காட்டுல ஜானை ராஜா, தலைவராது சிங்கம். காட்டில் இருக்கிற விலங்குகள்ல மிக வேகமாக ஓடுற ஆள் சிங்கம், அதாவது தலைவரா இருக்குது. வேகமாக ஓடுறாரு சிறுத்தை, தலைவராரு சிங்கம். காட்டில் இருக்கிற விலங்குகள்ல மிக உயரமான ஆள் சிங்கம். ஆறு ஒட்டகச்சிவிங்கி, தலைவராரு சிங்கம். காட்டில் இருக்கிற விலங்குகள்ல மிக அழகான ஆள் என்ன மாதிரி சிங்கம். கலைமான், தலைவராரு சிங்கம். காட்டில் இருக்கிற விலங்குகள்ல மிக பருமனான ஆள் சிங்கம். பருமனாலாம் தலைவரா இருக்கு. ஆறாள் யானை, தலைவராரு சிங்கம். காட்டில் இருக்கிற விலங்குகள்ல மிக புத்திசாலித்தனமான ஆள் சிங்கம். புத்திசாலித்தனமான ஆளு நரி, தலைவராரு சிங்கம். பின்ன என்ன இதால காட்டுல சிங்கம் தலைவராக ராஜாவாக இருக்குது? எதால? எதால? காட்டுல இருக்கிற சிங்கத்துல மனப்பான்மை மட்டாக்கள் தருகிற தவிர சிங்கத்திட்ட இல்ல. சிங்கம் சொல்லி வச்சிருக்கிறது ஒன்றத்தான், நீ வேகமா ஓடினாலும் உண்டனால் சாப்பிடுவன், அழகா இருந்தாலும் சாப்பிடுவன், உயரமா இருந்தாலும் பொறுப்பட வந்து சாப்பிடுவான், பலமா இருந்தா குட்டிய முடிச்சு சாப்பிடுவான், நீ யாரா இருந்தாலும் உன்னால் சாப்பிடுவன் அப்படி என்று சொல்லிய அந்த மனப்பான்மைகள் மற்ற விலங்குகள் மனதில் இருக்கிறதால தான் சிங்கம் காட்டுல ராஜா. நீங்க எலெக்ஷன்ல ஓட் போடக்குள்ள இருக்கிற ஆக்களுக்குள்ள 6 நல்லவன் சொல்லி பார்த்து ஓட் போட்டா தான் அவர் எம்பி. அவர் நல்லவனா இருந்தா தான் அவரு எங்கள்கிட்ட வரலாம். இல்லாட்டி நீங்க போடுவீங்களா? கூட எலெக்ஷன் போடுவீங்களா? போட மாட்டல. தலைமைத்துவம் என்பது எங்களோட மனப்பான்மையை மற்றவர்கள் மனதில் பதிப்பதில் தங்கியிருக்கிறது, மற்றவர்களை எங்கள் பால் ஈர்ப்பதில் தங்கியிருக்கிறது, உங்களை மற்றவர்கள் பின்பற்றுவதில்
தங்கி இருக்கிறது. ஆகவே தலைமைத்துவம் என்பது முற்று முழுதாக 100% மனப்பான்மை தான். உங்களை மட்டாக்கள் விரும்புனா நீங்க தலைவர், உங்களை மட்டாக்கள் விரும்பாட்டி நீங்க தலைவரே கிடையாது. மீண்டும் மீண்டும் உங்களை விரும்ப வச்சீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துக்கே நீங்க தலைவர். உங்களுக்கு விளங்கிட்ட விஷயம். இப்ப நான் கேட்கிறேன், நம்மட மனப்பான்மை நமக்கிட்ட இருக்குதா மட்டாக்கள் இருக்குதா? மட்டாக்கள் தான் இருக்குது. நீங்க தலைவராகணும் சொன்னா உங்களோட மனப்பான்மையை நீங்க வளர்த்துக் கொள்ளணும். வார்த்தை மட்டாக்கள் மனசுல வளர்த்துக் கொள்ளணும். மட்டாக்கள் ஜிஎஸ் ஐயா வந்தாருன்னு சொன்னா சொல்லி வேல் ஐயா வாங்க சூப்பர் ஜிஎஸ் ஐயான்னு சொல்லி நீங்க வேலை செய்யற காலம் இருந்து நீங்க வீட்டை போகும் வரைக்கும் மாலை போட்டு கும்பிட்டு உங்களை என்ன செய்யணும், அனுப்பணும். அண்ணா வாராண்டா சனியன் ரெண்டு கூட காலத்துவம்னா தலைமைத்துவம் உங்கள்ட்ட இல்லவே இல்லைன்னா பிள்ளைங்கத்தானே. பின்ன நீங்க சத்தம் போடாம இருக்கீங்களே, முடிப்புமா வந்து ஓகே இதோட நாங்க முடிப்போம்.